ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேல இம்பார்ட்டன்ட் டாபிக்கான ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியோடைய கேபிட்டல் என்ன, சிஎம் யாரு, கவர்னர் யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஸ்டேட் அண்ட் எல்லா யூனியன் டெரிட்டரியோட கேபிட்டல் என்ன, சிஎம் என்ன, கவர்னர் யாருன்றத ஈஸியான க்ளூவை வச்சு நம்ம ரிமெம்பர் பண்ணிக்க போகிறோம் மக்களே. ஸோ இதனால் நம்மளுக்கு எக்ஸாமில் கவர்னர் யார், சிஎம் யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த க்ளூ வச்சு ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்டு அது கடைசியாக இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறப்ப இது எல்லா ஸ்டேட்டையும் பார்த்துட்டு எல்லா யூனியன் டெரிட்டரியும் பார்த்துட்ட பிறகு ஸோ எந்தெந்த ஸ்டேட்லலாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, ஸோ எந்தெந்த ஸ்டேட்லலாம் ஆர் எந்தெந்த யூனியன் டெரிட்டரிலாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை, எந்த ஸ்டேட்லலாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது, இப்படின்ற டீட்டெயில்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, ஃபஸ்ட்டு இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த 28 ஸ்டேட்டையும் வித் க்ளூவோட பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன், இந்த க்ளூ எல்லாமே ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். சீரியஸாக யாரும் எடுத்துக்க வேணாம், ஒரு ஃபன்னாகவே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது அந்த க்ளூ பிடிக்கலனா நீங்கள் ஏதாவது பெட்டரான க்ளூ இல்லை ஃபன்னான க்ளூ வச்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க மக்களே, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷோடைய கேபிட்டல் சிம்லா. சீஃப் மினிஸ்டர் சுக்விந்தர் சிங் சுக்கு அண்ட் கவர்னர் ஷிவ் பிரதாப் சுக்லா. ஓகேங்களா, ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நேஷனல் பார்க் எடுக்கிறப்பே சொல்லியிருப்பேன், அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வந்தால் அதற்குன்னு ஒரு க்ளூ நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இமாச்சல் பிரதேஷ்னு வந்தால் ஸோ ஹேமா. ஓகேங்களா, ஸோ ஏமா என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம்ஐ பார்க்க போகிறாங்க. ஸோ சிஎம்மையும் பார்க்க போகிறாங்க, கவர்னரையும் பார்க்க போகிறாங்க. ஸோ ஏமா சிஎம் கவர்னரை பார்க்க போகிறப்ப ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஹேமா ஃபோன் எடுத்துகிட்டு போகாமல் சிம் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, சிம் எடுத்துக்கிட்டு அவங்க சீஃப் மினிஸ்டரை பார்க்க போகிறாங்க. சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு சுக்கு காஃபி போட்டு தராரு. சுக்விந்தர் சிங் சுக்கு காஃபி போட்டு தராரு. ஓகேங்களா, அவங்க அங்க சுக்கு காஃபியை குடிச்சிட்டு கவர்னர் கிட்ட போறாங்க. கவர்னரும் என்ன பண்றாருன்னா சுக்கு காஃபி போட்டு தராரு. ஆனா இங்க சிஎம் கிட்ட ஹேமா சும்மா இருந்தவங்க கவர்னர் கிட்ட மட்டும் அந்த சுக்கு காஃபி குடிச்சிட்ட பிறகு பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பிரதாப் சுக்லா. ஓகேங்களா, பிரதாப் சுக்லா இங்க சுக்விந்தர் சிங் சுக்கு. ஓகேங்களா, ஸோ ஹேமா சிம் எடுத்துக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் பார்க்க போறாங்க, சுக்கு காஃபி போட்டு தராங்க. கவர்னரை பார்க்க போறாங்க, சுக்கு காஃபி போட்டு தராங்க. கவர்னர் கிட்ட பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஹிமாச்சல் பிரதேஷ்கான க்ளூ. ஸோ இன்னொன்று என்ன மக்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்மோக் ஃப்ரீ ஸ்டேட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்மோக் ஃப்ரீ ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஹிமாச்சல் பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இ கேபினெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகேங்களா, இ கேபினெட் சிஸ்டம்ன்றது பேப்பர்லெஸ் கேபினெட்னு சொல்லுவோம். ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் ஹிமாச்சல் பிரதேஷ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்மோக் ஃப்ரீ ஸ்டேட் எதுன்னு கேட்டாலும் ஹிமாச்சல் பிரதேஷ் தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பஞ்சாப் மக்களே. ஸோ பஞ்சாப் பற்றி என்ன நியூஸ் வந்தாலுமே நம்ம என்ன க்ளூ வச்சுக்கலாம்னா 2 க்ளூ வச்சுக்கலாம். ஒன்று பஞ்சு, இன்னொன்று பன்னு ஜாமு. ஸோ பன்னு ஜாமுன்னு சேர்ந்தா பஞ்சாப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி பஞ்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு. ஓகேங்களா, ஸோ ஒரு மேன் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ண போறாருன்னா அவர் சிஎம்ஐ பார்க்க போறாரு, அவர் கவர்னரையும் பார்க்க போறாரு. அந்த மேன் ரொம்ப சண்டி பிடிச்சவர், அதாவது ரொம்ப அடமெண்ட் பிடிச்சவங்க, சண்டி பிடிச்சவங்கன்னு சொல்லுவோம்ல, அடமெண்டான ஆளு. அவர் என்ன பண்றாருன்னா சிஎம்ஐ பார்க்க போறப்ப ஒரு பகவான் சிலைய பஞ்சிலே செஞ்சு எடுத்துட்டு போறாரு. ஓகேங்களா, ஸோ மேன் சண்டித்தனம் பிடிச்சவர், அவர் பகவான் சிலைய பஞ்சிலே செஞ்சு எடுத்துட்டு போறாரு. ஓகேங்களா, யாரை பார்க்க போறப்ப சிஎம்ஐ பார்க்க போறப்ப. இது கவர்னரை பார்க்க போறப்ப என்ன பண்றாருன்னா ஒரு பஞ்சிலே குலோப்ஜாம் செஞ்சு எடுத்துட்டு போறாரு, குலாப் சந்த் கட்டாரியா. ஓகேங்களா, ஸோ பஞ்சில செஞ்ச பகவானை எடுத்துக்கிட்டு அவர் சிஎம்ஐ பார்க்க போறாரு, பஞ்சால செஞ்ச குலோப் ஜாமை எடுத்துக்கிட்டு அவர் கவர்னரை பார்க்க போறாரு. ஸோ கவர்னர் என்ன சொல்றாருன்னா குலோப் ஜாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை கொஞ்சம் காட்டுறியா அப்படின்னு கேட்கிறாரு, குலாப் சாந்த் கட்டாரியா. ஓகேங்களா, ஸோ பஞ்சாப் பற்றி சொல்லணும்னா பஞ்சாப் தான் மக்களே ஃபர்ஸ்ட் என்ஆர்ஐக்குன்னு செப்பரேட் போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் செப்பரேட் போலீஸ் ஸ்டேஷன் ஃபார் என்ஆர்ஐ
யாருன்னு எந்த ஸ்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 மக்களே. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து உத்தரகாண்ட். உத்தரகாண்டுக்கு க்ளூ என்னன்னா காண்டு அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் உத்தரகாண்ட் பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்ட்க்கு கேபிட்டலுக்கு தனி க்ளூ வச்சிருக்கேன் அண்ட் சிஎம் அண்ட் கவர்னருக்கு தனி க்ளூ. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டலுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காண்ட் ஆயிட்டோம்னா வின்டர் சீசனா இருக்கிறப்ப நம்ம காண்ட் ஆயிட்டோம்னா நம்ம வெளியே எங்கேயும் போகாம ஒரே இடத்துல டேரா போட்டுருவோம். ஓகேங்களா. ஸோ நம்ம காண்ட் ஆயிட்டு வின்டர் சீசனா இருந்தா நம்ம ஒரே இடத்துல டேரா போட்டுருவோம். இதே சம்மர் சீசனா இருந்தா சன்னை கயிறு கட்டி இழுப்போம் நம்ம இருக்கிற காண்டுக்கு. ஓகேங்களா. ஸோ வின்டர் சீசனா இருந்தா ரொம்ப குளிரும் எங்கேயும் போகாம ஒரே இடத்துல டேரா போட்டுருவோம். இதே சம்மர் சீசனா இருந்தா அந்த சூரியனே இருந்தாலும் நமக்கு இருக்க காண்டுக்கு கயிறு கட்டி இழுப்போம். கயிறு சன். ஓகேங்களா. டேராடூன் வின்டர்னா டேராடூன். ஸோ இதை நீங்க எப்படி தெரியுமா மக்களை படிக்கணும்? படிக்கிறப்பையும் கைர் சன் படிக்கூடாது, கயிறு சன் அப்படின்ற மாதிரியே படிங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்குள்ளார சொல்லிக்கிறப்ப மட்டும் வெளியே யாரா கேட்டா கூட கைர் சன் சொல்லுங்க. ஆனா கைர் சன் நீங்க அப்படி படிக்கிறப்ப இன்கேஸ் எக்ஸாம்ல வந்து கைர் சன்ற ஆப்ஷன் வருதுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவீங்கன்னா கயிறு சன் அப்படின்னா என்ன? ஸோ வந்து காண்ட் ஆயிட்டா அப்ப என்ன ஸ்டேட் வராது? உத்தரகாண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ உத்தரகாண்ட் வின்டர்ல டேராடூன், சம்மர்ல கைர்சன். ஓகேங்களா. இது வந்து கேபிட்டலுக்கான க்ளூ மக்களே. ஸோ இப்போ சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவர்னருக்கு என்ன க்ளூ உத்தரகாண்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் காண்ட் ஆயிட்டார்னா புஷ்பத்தை வணங்குவாரு அவருடைய கோவம் தனியறதுக்கு. ஓகேங்களா. ஸோ உத்தரகாண்ட்ல சீஃப் மினிஸ்டர் கோவம் ஆயிட்டார்னா புஷ்பத்தை வணங்குவாரு அவருடைய கோவம் தனியறதுக்கு. இதே கவர்னர் காண்ட் ஆயிட்டா என்ன பண்ணுவார்னா அவருடைய குருவை போய் மீட் பண்ணுவாரு அவருடைய கோவம் தனியறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் உத்தரகாண்டுக்கான க்ளூ மக்களே. ஸோ உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்டுக்கு 2 கேபிட்டல் மக்களே, டேராதம் 1, கேர்சன் 1. ஸோ இன்னொன்று விஷயம் என்ன உத்தரகாண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா ரிஷிகேஷை சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ யோகா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம ரிஷிகேஷை சொல்லுவோம். அந்த ரிஷிகேஷ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல தான் இருக்கு மக்களே. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹரியானாக்கான க்ளூ வேர்டு என்ன? ஹரி என்ன பண்ணுவானா ஹரியும் சண்டித்தனம் பிடிச்சவன் தான். ஸோ இந்த சண்டிகர் வந்து 2 ஸ்டேட்டுக்கு வந்து கேபிட்டலா இருக்கும். ஒன்னு வந்து பஞ்சாப், இன்னொன்னு வந்து ஹரியானா. ஓகேங்களா. ஸோ பஞ்சாப்லயும் ஒரு மேன் வந்து சண்டித்தனம் பிடிச்சவன். ஓகேங்களா. ஸோ ஹரியும் சண்டித்தனம் பிடிச்சவன். ஹரி சண்டித்தனம் பிடிச்சி என்ன பண்றானா ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய் சைன் போடுங்க அப்படின்னு சொல்றான். அவரு என்ன சொல்றாருன்னா நான் எப்போ சைன் போடுறேன்னு சொன்னேன், நாயப் சைனி. ஓகேங்களா. ஸோ ஹரி வந்து சண்டித்தனம் பிடிச்சவன். ஹரி என்ன பண்றானா ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய் இதுல சைன் போடுங்க அப்படின்னு சொல்றான். ஸோ சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றான்னா நான் எப்ப சைன் போடுறேன்னு சொன்னேன். ஸோ ஓகேவா, நாயப் சைனி, நான் எப்போ சைன் போடுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் சொல்லிடுறார். உடனே ஹரி என்ன பண்றான், சீஃப் மினிஸ்டரை விட்டுட்டு கவர்னர் கிட்ட போறான். கவர்னர் கிட்ட போறப்ப அவன் கதவெல்லாம் தட்டாம அப்படியே உள்ளார போயிடுறான். ஸோ கவர்னர் என்ன சொல்றான்னா கோஸ்ட் மாரி வராத, உன்னை அசிங்கமா நான் கேட்பேன், கோஷ் மாரி வராத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஹரியானாவுக்கான க்ளூ மக்களே. ஓகேங்களா. ஸோ ஹரியானாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுத்ததுல. ஓகேங்களா. ஸோ ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன்லயும் சரி ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன்லயும் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு எதுனாலும் நம்ம என்ன க்ளூ கோட் வச்சிருக்கோம், அப்புன்னு ஞாபகம் வச்சிருக்கோம். ஸோ இதுல நேஷனல் பார்க் எடுக்கிறப்ப நமக்கு ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் வெறும் அப் மட்டும் தான் சொல்லியிருந்தேன், அவர் ஒரு க்ளூ கொடுத்திருந்தாரு. என்னன்னா நம்ம நேஷனல் பார்க்ல உத்தரப்பிரதேஷ்க்கு என்ன சொல்லியிருப்போம், அப்புல இருக்கவங்களாம் தூது வருமா அப்படின்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ தூதுவா நேஷனல் பார்க் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அவர் என்ன க்ளூ சஜஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அப்புனா அப்பு மட்டும் சொல்லாம முன்னேறி போறது. ஸோ அப்புனா முன்னேறி போகணும். ஸோ முன்னேறி போறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தூவா பண்ணுவாங்க. ஸோ முன்னேறி போறதுக்கு தூவா பண்ணுவாங்க அப்புல. அதை வந்து அவரு நேஷனல் பார்க்கு க்ளூவா சொல்லியிருந்தார் மக்களே. ஸோ அதுல இருந்து நம்ம இந்த அப்புக்கு கூட முன்னேறி போறது, ஸோ சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு நம்ம க்ளூவா எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ நீங்க முன்னேறி போகணும்னா சிஎம் என்ன சொல்றாருன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கவங்க கிட்ட லக்கு மட்டும் உங்களுக்கு எப்பவும் கை கொடுக்காது. ஸோ நீங்க முன்னேறி போகணும்னா யோகா பண்ணுங்க,
அது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனா ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே கவர்னர் என்ன சொல்றாருன்னா, யோகா பண்ணுங்க, நல்லா பெண்ட் பண்ணி யோகா பண்ணுங்க, அப்பதான் அது உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, ஆனந்தி பென் பட்டேல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே, ஸோ உத்தரப்பிரதேஷ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேபிட்டல் இருக்குல்ல லக்னோ, இது வந்து உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் தான் லக்னோ. ஜுடிஷியல் கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, உத்தரப்பிரதேஷோடைய ஜுடிஷியல் கேபிட்டல் வந்து அலகாபாத், அதாவது பிரயாக்ராஜ் மக்களே. ஓகேங்களா, பிரயாக்ராஜ் இதுதான் வந்து ஜுடிஷியல் கேபிட்டல் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ எக்ஸாம்பிள் ஜுடிஷியல் கேபிட்டல் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் கேட்டா பிரயாக்ராஜ். ஓகேங்களா, நார்மலா கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க லக்னோ போடுங்க மக்களே. ஓகேங்களா, ஸோ உத்தரப்பிரதேஷ் தான் வந்து இந்தியாவிலே மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட். அதனால உத்தரப்பிரதேஷ்ல தான் லோக்சபா சீட்டும் சரி ராஜ்யசபா சீட்டும் சரி அதிகமா இருக்கும் மக்களே. ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷோடைய லோக்சபா சீட் எவ்வளவு அண்ட் ராஜ்யசபா சீட் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா ஒருத்தவர் ஜெயிக்கணும்ட்டு சிஎம் பார்க்க போறாரு. அப்ப சிஎம் வந்து பஜனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதனால அவரு நெக்ஸ்ட் கவர்னர் கிட்ட போறாரு. கவர்னர் ராஜா கிட்ட என்ன சொல்லலாம்னா, நீ ஜெயிக்கணுமா அப்படின்ட்டு கவர்னர் என்ன சொல்லலாம்னா, அரே பாபு பேகை எடு, அரே பாபு பேகை எடு. அந்த பேக்ல என்ன இருக்கும்னா நிறைய டூல்ஸ் இருக்கும், அதை ராஜா கிட்ட கொடுத்து நீ போய் ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு கவர்னர். ஓகேங்களா, ஸோ ராஜா ஜெயிக்கிறதுக்கு சிஎம் பார்க்க போறாரு, சிஎம் பஜனையில இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கவர்னர் பார்க்க போறாரு. கவர்னர் வந்து அரே பாபு பேகை எடு அப்படின்னு சொல்றாரு. அந்த பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து ராஜா கிட்ட கொடுப்பாரு, ராஜா அதை வச்சு ஜெயிக்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராஜானாலே கிங்ஸ். ஸோ ராஜஸ்தான் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லேண்ட் ஆஃப் கிங்ஸ் சொல்லுவாங்க மக்களே. ஸோ ராஜஸ்தானோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானை ஃபார்மலி நோன் அஸ், அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ராஜ்புட்னான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ராஜஸ்தான்ல தான் தார் டெசர்ட் இருக்கு. ஸோ இந்தியாவிலே பெரிய டெசர்ட் கிரேட் இந்தியன் டெசர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் இருக்கு மக்களே. ஸோ நெக்ஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ்கான க்ளூ கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர். இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அருணாச்சலேஸ்வரரை பார்க்க போறப்ப விபூதியை இட்டுன்னு போனீங்கன்னா பிரேம காண்டு. ஓகேங்களா, சோ பிரேமம்னா காதல், அவரு மேல ஒரு காதல் வரும். சோ அதை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கைவாலியாத்துக்கே போயிடலாம், கைவாலியாவுக்கே போயிடலாம். ஓகேங்களா, சோ அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சலேஸ்வரரை விபூதியை வச்சு இட்டுன்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேமம் வரும், காதல் வரும். அதை கண்ட பிறகு ஸோ அதுக்கப்புறம் நீங்க கைவாலியாக்கே போயிடலாம். இதுதான் அருணாச்சல் பிரதேஷ்கான க்ளூ மக்களே. ஓகேங்களா, ஸோ இப்போ அருணாச்சல் பிரதேஷ்ல இம்பார்ட்டண்டா எது இருக்கு, இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ தான் நம்ம வந்து ஆர்ச்சிட் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஆர்ச்சிட் பாரடைஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஆர்ச்சிட் ஸ்டேட் ஆர் ஆர்ச்சிட் பாரடைஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம அருணாச்சல் பிரதேஷ் சொல்லுவோம் மக்களே. ஸோ இப்போ நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் இது மட்டும்தான் அந்த ஸ்டேட்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் நம்ம இதை பார்க்குறப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான். ஸோ இதற்கெல்லாம் நான் க்ளூ சொல்ல, இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் எதுக்குமே நான் க்ளூ சொல்ல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இருக்கோ அதையும் எடுத்துன்னு வந்து க்ளூவோட நம்ம எடுத்துட்டு வரலாம் மக்களே. ஓகேங்களா, ஸோ அருணாச்சல் பிரதேஷ்ல தான் லார்ஜஸ்ட் மொனாஸ்ட்ரி தவாங் மொனாஸ்ட்ரி இருக்கு. ஓகேங்களா, ஸோ தவாங் மொனாஸ்ட்ரின்றது ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. ஸோ லார்ஜஸ்ட் மொனாஸ்ட்ரி இன் இந்தியா என்னன்னு பாத்தீங்கன்னா டவாங் மொனாஸ்ட்ரி. இது வந்து ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்கு மக்களே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சிக்கிம். ஸோ சிக்கிம்கான க்ளூ கோட் என்ன, சிக்கல். ஓகேங்களா, ஸோ பிரேம் சிங் தமாங், சிஎம் பிரேம் சிங் தமாங் இருக்கல, ஸோ தமன். ஓகேங்களா, ஸோ தமன் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு சிக்கல் வருது ஒரு கேங்னால. ஓகேங்களா, ஸோ தமன் மியூசிக் டைரக்டருக்கு ஒரு சிக்கல் வருது கேங்னால. ஸோ அவர் கவர்னர் கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போட்ட சாங்கை வந்து மாத்து, என்னவா மாத்தணும்னா ஓம் பிரகாஷ்னு மாத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ தமனுக்கு சிக்கல் வருது கேங்குனால, கவர்னர் கிட்ட போறாரு, மாத்த சொல்றாரு. என்னவா மாத்த சொல்றாரு, ஓம் பிரகாஷ்னு சாங்கை மாத்த சொல்றாரு. ஓகேங்களா, ஸோ இதுதான் சிக்கிம்கான க்ளூ மக்களே. ஸோ சிக்கிம் பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கிம்ல தான் வந்து கஞ்சன்ஜங்கா இருக்கு. கஞ்சன்ஜங்கா என்னது, தேர்ட் ஹையஸ்ட் பீக் ஆஃப் வேர்ல்டு அண்ட் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பீக் ஆஃப் இந்தியா மக்களே. ஓகேங்களா, அதே மாதிரி சிக்கிம் தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 100% ஆர்கானிக் ஸ்டேட் இன் இந்தியா. 100%
ஆர்கானிக் ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 100% ஆர்கானிக் ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கிம் தான். ஸோ எப்போவே அறிவிச்சிட்டாங்கன்னா 2016 ஓகேங்களா. அதே மாதிரி சிக்கிம் தான் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் பேன் ஸ்டேட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மக்களே அசாம். அசாமோடைய க்ளூ கோட் என்ன? டாங்கி. ஆஸ்னா டாங்கி ஓகேங்களா. ஸோ இங்க க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பூர், அதாவது இந்த ஊருக்கு வரணும்னா நீங்க டாங்கில தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹிமான் ஹெச்ச விட்டுருங்க, ஹிமான் எப்படி இருக்கு? இமான் மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல, அவரு என்ன சொல்றாருன்னா திஸ்பூருக்கு நான் டாங்கில வரமாட்டேன், பஸ்ல வந்துடுவேன். இமான்தா பிஸ்வ சர்மா ஓகேங்களா. இது லக்ஷ்மண ஆச்சாரியா, ராமர் லக்ஷ்மணன் 2 பேர் இருப்பாங்களே அண்ணன் தம்பிங்க, அதுல லக்ஷ்மணனும் அவருடைய குரு ஆச்சாரியரும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க டாங்கிலே வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அசாம் டாங்கி திஸ்பூருக்கு வரணும்னா டாங்கில தான் வரணும். ஹிமான் என்ன சொல்றான்னா நான் பஸ்ல வந்துடுறேன்னு சொல்றாரு. லக்ஷ்மணனும் ஆச்சாரியனும் நான் டாங்கில வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா. டீல டாப் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது அசாம் தான் மக்களே ஓகேங்களா. அசாம்ல தான் பிகு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. பிகு ஃபெஸ்டிவல் எங்க கொண்டாடுவாங்க? அசாம்ல தான் கொண்டாடுவாங்க. அசாம்ல தான் ஒன் ஆன் ரைனோசரஸ் இருக்கும். ஸோ ரைனோசரஸ்க்கு ஃபேமஸே அசாம் தான் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால்ல இருக்க பெண்கள்லாம் சிஎம்ஐ பார்க்க போறப்ப கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு போவாங்க. இதே கவர்னரை பார்க்க போறப்ப அவங்க கொழுக்கட்டை மட்டும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, கோஸும் எடுத்துட்டு போவாங்க. போற வழியெல்லாம் அந்த கோஸை சீவிக்கிட்டே போவாங்க ஓகேங்களா. ஸோ பெண்கள் கொழுக்கட்டை எடுத்துக்கின்னு சீஃப் மினிஸ்டரை பார்க்க போவாங்க, அதாவது மமதா பானர்ஜியை பார்க்க போவாங்க. இதே கவர்னரை பார்க்க போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கோஸ் எடுத்துட்டு போவாங்க, அதை சிவிக்கிட்டே போவாங்க, சிவி ஆனந்த போஸ் ஓகேங்களா. ஸோ வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்காலோடைய நேட்டிவ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிம் பங்கா. PASCHIM பாசிம் பங்கா. இதுதான் வந்து வெஸ்ட் பெங்காலோடைய நேட்டிவ் நேம் மக்களே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல தான் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீகார். ஸோ பீகாருக்கு பைக்கு கார் தான் க்ளூ கோடு மக்களே. ஸோ பீகாருக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பீகார் கேபிட்டல் வந்து பாட்னா, சீஃப் மினிஸ்டர் வந்து நிதிஷ்குமார், கவர்னர் வந்து ஆரிஃப் முகமது கான். இப்போ இதை எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிதிஷ்குமாரை நைட்டிஷ்குமார் அப்படின்னு நம்ம படிக்க போறோம். ஸோ நைட்டிஷ்குமார் என்ன பண்ண போறாருன்னா பைக்கு காரை எடுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே அந்த கார்ல ஃபுல்லா நைட்டியை வந்து ஏத்திக்கிட்டு சேல் பண்றதுக்கு போறாரு. யாருக்கிட்டனா? கவர்னர் கிட்ட. ஸோ நைட்டிஷ்குமார் கார் ஃபுல்லா, பைக் அண்ட் கார் ஃபுல்லா நைட்டிஸ் ஏத்திக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே கவர்னர் கிட்ட போறாரு அதை சேல் பண்றதுக்காக. ஸோ கவர்னர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நைட்டியை பார்த்துட்டு ஆரிஃப் கான், அதாவது ஆரி டிசைன் போட்ட நைட்டியா அது, ஆரிஸ் எதுவுமே காணுமே அப்படின்னு சொல்றாரு மக்களே ஓகேங்களா. இதுதான் பீகாருக்கான க்ளூ. ஸோ பீகார் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகாரோடைய நேம் வந்து எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்டான விகாரான்றதுல இருந்து தான் பீகாரோடைய நேம் வந்து வந்தது மக்களே. ஸோ இந்த நிதிஷ்குமார் இருக்காரு இல்லையா, இவர் தான் வந்து லாங்கஸ்ட் சேவிங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார். 10th டைமா இப்போ வந்து அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. ஸோ இவர் தான் பீகாரோடைய லாங்கஸ்ட் சேவிங் சீஃப் மினிஸ்டர் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மத்திய பிரதேஷ்னா நான் என்ன க்ளூ சொல்லியிருக்கேன்? மதியம் சாப்பாடு ஓகேங்களா. இங்க என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சிஎம் மோகன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மதியம் சாப்பாடு சாப்பிடலன்னா ரொம்ப மங்கி போயிடுவீங்க கோபால் அப்படின்னு சொல்றாரு. போபாலை வந்து நம்ம கோபால்னு வச்சுப்போம். ஸோ மோகன் என்ன சொல்றாருன்னா மதியம் சாப்பாடு நீங்க சாப்பிடலன்னா ரொம்ப மங்கி போயிடுவீங்க கோபால் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா. ஸோ மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேச தான் நம்ம ஹார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ மத்திய பிரதேச தான் நம்ம ஹார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாகாலாந்து. ஸோ நாகாலாந்துக்கு என்ன க்ளூ கோடு? நாகப்பாம்பு ஓகேங்களா, நாகப்பாம்பு. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்தனியா க்ளூ கோடு வச்சுக்கலாம் மக்களே. ஸோ நாகாலாண்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலுக்கு கொகிமா ஓகேங்களா. ஸோ நீங்க நாகப்பாம்பு பிடிக்கணும்னா கொக்கி போட்டு தான் பிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இதே சிஎம் என்ன சொல்றாருன்னா நீங்க நாகப்பாம்பை பிடிக்கணும்னா நெய் தடவி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா. ஸோ இதை சேர்த்து நம்ம சொல்லலாம், நீங்க கொக்கியில நெய்யை தடவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நாகப்பாம்பு மாட்டிக்கும் ஓகேங்களா. இந்த கவர்னர் இருக்காரு இல்லையா, அஜய்குமார் பல்லா, அடிஷனல் சார்ஜ், இவரு இன்னொரு ஸ்டேட்டுக்கும் கவர்னரா இருக்காரு. அதனால இவருக்கான தனி க்ளூவா நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நாகாலாண்டை பொறுத்த வரைக்கும் கொக்கி போட்டு பிடிச்சிங்கன்னா நாகப்பாம்பு மாட்டோம், இல்ல நெய்
ஊற்றி பிடிச்சிங்கன்னா, நெய்யை கொக்கியில் தடவி பிடிச்சிங்கன்னா நாகப்பாம்பு உங்களுக்கு மாட்டோம். ஓகேங்களா? நாகாலாந்து பற்றி நம்ம பார்க்கணும்னா, நாகாலாண்டில் தான் மக்களே ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நாகாலாந்து, பிஹு ஃபெஸ்டிவல் எங்கன்னு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்மோக் ஃப்ரீ ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ்ல தான் வந்து லார்ஜஸ்ட் பாப்புலர் ஸ்டேட், அதாவது அதிக பாப்புலர் ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ். லோக்சபால அதிக சீட் இருக்கும், ராஜ்யசபாலையும் அதிக சீட் இருக்கும். அது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ உத்தரப்பிரதேஷோட ஜுடிஷியல் கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ். ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தான்ல தான் தார் டெசர்ட் இருக்கும். அருணாச்சல் பிரதேஷ்ல தான் வந்து லார்ஜஸ்ட் தவாங் மொனாஸ்ட்ரி இருக்கும். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் தவாங் மொனாஸ்ட்ரி, அது வந்து ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. லார்ஜஸ்ட் மொனாஸ்ட்ரி இன் இந்தியாவே அதுதான். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு மக்களே. ஸோ சிக்கிம்ல கஞ்சன்ஜங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெஸ்ட் பெங்கால்ல மேங்க்ரூவ்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். நாகாலாந்து பார்த்தாச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மேகாலயா. மேகாலயாவுக்கு மேகம் தான் வந்து க்ளூ கோடு. கரெக்டா? ஸோ மேகாலயாவுக்கு மேகம் தான் க்ளூ கோடு. இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயசங்கர்னு ஒரு கேர்ள் இருக்காங்க, விஜயா சங்கர். அந்த விஜயா சங்கரோடைய ஷால் வந்து மேகத்துல பறந்து போயிடுச்சு. காத்தடிக்கிறப்ப ஷால் வந்து மேகத்துல பறந்து போயிடுச்சு, மேகத்தை நோக்கி பறந்து போயிடுச்சு. அதனால அவங்க கோவத்துல என்ன பண்ணாங்கன்னா சங்கையா திட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ மேகத்தை பார்த்து கொனராக் சங்கமா அப்படின்னு திட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ சங்கையா திட்டுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ விஜயசங்கர் ஷில்லாங் ஷாலு மேகத்தை நோக்கி போகுது மேகாலயா. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, கொனராக் சங்கையா திட்டுறாங்க. ஸோ இந்தியாவில் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயால இருக்க மௌசின் ராம்ல தான் வரும் மக்களே. இந்த மௌசின் ராம் தான் வந்து வேர்ல்ட்ஸ் வெட்டஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மணிப்பூருக்கு என்ன க்ளூ கோடு? மணி. இங்க பாத்தீங்கன்னா ஸோ ஒருத்தவர் இருக்காரு, அவரு மணியை கொடுத்து ஒரு ட்ரெஸ் வாங்குறாரு. ஓகேங்களா? சிஎம் பார்க்க போறோம்ட்டு மணி கொடுத்து ட்ரெஸ் வாங்கி இம் பண்ணிக்கிட்டு போறாரு, டக்கின் பண்ணிக்கிட்டு போறாரு, இம் பண்ணிக்கிட்டு போறாரு. நீங்க க்ளூ படிக்கிறப்ப டக்கின்லாம் படிக்க கூடாது. ஸோ மணி ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு இம்ப் பண்ணிக்கிட்டு போறாரு, இம்ப் அப்படின்னு தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ மணி கொடுத்து ட்ரெஸ் வாங்கி இம்ப் பண்ணிக்கிட்டு போறாரு. சிஎம் அதை பார்த்ததும் யூ மேன்னு காமிச்சிட்ட. ஸோ யூ மேன் கமச்சன். ஓகேங்களா? யூ மேனு காமிச்சிட்ட. ஓகேங்களா? நீ இம்ப் பண்ணின்னு ஒரு ப்ரொஃபஷனலா வந்திருக்க, அதனால யூ மேனு காமிச்சிட்ட அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இங்கேயும் ஏகே பல்லா வருது. ஸோ நம்மளுக்கு தெரியல, அஜித் குமார் ஏகே சொல்லுவோம்ல, அவர் என்ன படம் நடிச்சாரு? பில்லா படம் நடிச்சாரு. இவரு அஜித் குமாரோடைய டூப்பு, அதனால அஜய் குமார் பல்லா. ஓகேங்களா? இவரு என்ன பண்ணாருன்னா, இவரு தான் ஆக்சுவலா மணியை கொடுத்து ட்ரெஸ் வாங்கி இம்ப் பண்ணிக்கின்னு சிஎம் பார்க்க போறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா யூ மேனு காமிச்சிட்ட அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே சமயம் இவரு இம் பண்ணிக்கிட்டு போற அந்த ட்ரெஸ்ல பாம்பையும் எடுத்துட்டு போயிட்டாரு, நாகப்பாம்பையும் எடுத்துட்டு போயிட்டாரு அடிஷ்னலா. ஓகேங்களா? அதனால நாகாலாண்டுடைய அடிஷ்னல் சார்ஜ் ஆஃப் கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜய் குமார் பல்லா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மக்களே, மணிப்பூர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் மாடர்ன் போலோன்ற கேம் வந்து ஒரிஜினேட் ஆச்சு மக்களே. ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜார்க்கண்ட்னாலே என்ன க்ளூ கோடு? தோனி. ஓகே, தோனியோட ஊர் தான் வந்து ராஞ்சி, ஜார்க்கண்ட். ஓகேங்களா? ஸோ சிஎம் என்ன சொல்றாருன்னா, தோனி நீ அடிக்கிற அடியெல்லாம் யமன் அடிக்கிற அடி மாரி இருக்கு. ஓகேங்களா? யமன் அடிக்கிற அடி மாதிரி இருக்கு, பால் வந்து ஸ்வங்கின்னு போகுது. ஓகேங்களா? ஸோ தோனி, ஜார்க்கண்ட், ராஞ்சி. சிஎம் என்ன சொல்றா, யமன் அடிக்கிற அடி மாதிரி இருக்கு. கவர்னர் என்ன சொல்றானா, அதை பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆப்போனன்ட்டுக்குள்ளார கேங் வாரே வந்துருது. ஓகேவா? ஸோ ஹேமந்த் தோனி அடிக்கிற ஷாட்டை பார்த்து யமன் அடிக்கிற ஷாட் மாரி இருக்குன்றாரு. கவர்னர் சந்தோஷமா இருக்கு, அதை பாக்குறப்ப ஆப்போனன்ட்டுக்குள்ளார கேங் வாரே வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜார்க்கண்ட் இருக்குல்ல மக்களே, இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்லாம், பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே தான் இருக்கும். லைக் வந்து டாடா ஸ்டீலு அண்ட் வந்து பொக்காரோ ஸ்டீலு, இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஜார்க்கண்ட்ல இந்த ஜார் இருக்குல்ல, இந்த ஜாருக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மக்களே. காண்டுனா லேண்டு, அதனால ஜார்க்கண்டோடைய இன்னொன்று பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ஜார்க்கண்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம இந்த ஜார்க்கண்ட்ல நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுனால சிட்டி ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் தான் மக்களே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம குஜராத்துக்கு போவோம். ஸோ குஜராத்னா நான் என்ன க்ளூ கோட் சொல்லியிருக்கேன்? ராத்திரி. ஓகேங்களா? ஸோ ராத்திரி. ஓகே, காந்தி நகர். ஸோ
குஜராத்தோடைய கேபிட்டல் வந்து காந்தி நகர். இங்க என்னன்னா ராத்திரியில காந்தியை பார்க்கறதுக்காக சிஎம் பூ எடுத்துக்கிட்டு போறாரு. இது கவர்னர் ஆச்சாரியா தேவ்ரத் அவர் என்ன பண்றாருன்னா தேவ ரதத்துல போறாரு. ஓகேங்களா. ஸோ சிஎம் பூ எடுத்துக்கிட்டு போறாரு காந்தியை பார்க்கறதுக்கு. கவர்னர் ஆச்சாரியா தேவ்ரத் தேவ ரதத்துல போறாரு. ஸோ இந்த சிஎம் நேம்ஸ்லாம் வந்து நமக்கு மேக்ஸிமம் கிளிக் ஆகிடும். ஏன்னா நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிப்போம். கவர்னர் நேம்ஸ் தான் வந்து நமக்கு மறந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பூ எடுத்துக்கிட்டு சிஎம் போறாருன்னு தெரிஞ்ச உடனே கவர்னருக்கு தேவரதத்துல வராரு. அப்போ ஆச்சாரியா தேவ்ரத் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் மக்களே. ஸோ குஜராத் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல தான் வந்து நமக்கு வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கு. ஓகேங்களா. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி யாரோடையது? வல்லபாய் பட்டேலோடையது, சர்தார் வல்லபாய் பட்டேலோடையது. ஸோ அவர் தான் வந்து இந்தியாவுடைய யூனிஃபிகேஷன், அதாவது இந்தியாவில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நிறைய ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வந்து பிரிஞ்சு இருந்தது. அவரும் ஜவஹர்லால் நேரும் சேர்ந்து தான் வந்து அந்த இந்தியா வந்து ஒரு ஃபுல் ஃபார்மா ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர்ல கொண்டுட்டு வந்தாங்க. அதுல பட்டேலோடைய பங்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அவருக்கு வச்சாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குஜராத் தான் வந்து நமக்கு டாக்யார்ட் சிட்டி. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தீங்கன்னா லோத்தல், தோலவிரா போன்ற டாக்யார்ட் சிட்டிலாம் வந்து இந்த குஜராத்தில் தான் இருக்கும். அப்புறம் இந்த குஜராத்தில் இருக்க சூரத்தை தான் வந்து நம்ம டைமண்ட் சிட்டின்னு சொல்லுவோம் மக்களே. ஓகேங்களா. ஸோ இந்த குஜராத் தான் ஹோம்லேண்ட் ஃபார் காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குஜராத்தில் வேற என்ன செலிபிரிட்டி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டோ அவங்க யார் குஜராத்தில் பார்ன் ஆகியிருக்காங்களோ அவங்க நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து திரிபுராவுக்கு என்ன க்ளூ கோட் சொன்னேன்? திரியை வச்சு விளக்கேற்றுறது. ஓகேங்களா. திரியை வச்சு விளக்கேற்றுறது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சிஎம் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாரு இந்த திரியை வச்சு ஏத்தனை விளக்கு எரியிற வரைக்கும் தான் நான் மாணிக்கமா இருப்பேன், இல்லாட்டி நான் பாஷாவா மாறிடுவேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அப்போ என்ன சொல்றாருன்னா 4 இந்திர சேனா. ஸோ கவர்னர் 4 இந்திர சேனையோட வராரு. 4 இந்திர சேனையோட கவர்னர் வராரு. அவரை பார்த்த சிஎம் என்ன சொல்றாருன்னா அவர் முன்னாடி இந்த திரியை வச்சு விளக்கேத்திட்டு இந்த விளக்கு எரியிற வரைக்கும் தான் நான் மாணிக்கமா இருப்பேன், அதுக்கப்புறம் நான் பாஷாவா மாறிடுவேன். அப்ப உங்க எல்லாருடைய தலையும் இந்த அகில்ல விழுந்துரும். அகில் தலா. ஓகேங்களா. அகர்தலாவை இந்த ஆருக்கு பதில் எல் வச்சுக்கணும். அகல் தலை. ஓகேங்களா. ஸோ மாணிக்கமா இருப்பார் எப்ப வரைக்கும்? ஸோ இந்த விளக்கு திரி எரியிற வரைக்கும், திரியில இருக்க விளக்கு எரியிற வரைக்கும் தான். ஸோ யாரை பார்த்து சொல்றாரு? 4 இந்திர சேனையோட வந்தவரை பார்த்து சொல்றாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அகல்ல தலை விழுந்துரும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. ஸோ இதுதான் திரிபுராவுக்கான க்ளூ மக்களே. ஸோ திரிபுராவை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஹையஸ்ட் ரப்பர் ப்ரொடக்ஷன் ஸ்டேட் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திரிபுரா கிடையாது, ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, செகண்ட் தான் வந்து நமக்கு திரிபுரா. ஓகேங்களா. ஸோ ஹையஸ்ட் ரப்பர் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது திரிபுரா மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிசோரம்கான க்ளூ கோடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ். ஸோ இங்க கவர்னர் நேம் பாருங்களேன், விஜய்குமார் சிங்னு இருக்குல்ல, விஜய்குமார் எங்கேயோ கேள்விப்பட்ட நேம் இருக்கும். எங்கன்னு பாத்தீங்கன்னா தெரி படத்துல தளபதியோட பேர் என்ன? விஜய்குமார் என்ன பண்ணுவாரு? ஸோ எமி ஜாக்சன் மிஸ்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஐஸ் வைப்பாரு. ஓகேங்களா. ஸோ விஜய்குமார் மிஸ்ஸுக்கு ஐஸ் வைக்கிறாரு. என்னன்னு ஐஸ் வைக்கிறாருன்னா லட்டு அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாரு. ஸோ விஜய்குமார் மிஸ்ஸுக்கு ஐஸ் வைக்கிறாரு. என்னன்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாரு? லட்டு அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாரு. ஸோ மிசோரம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிசோரம் வந்து ரீசெண்டா இந்த பிப்ரவரி மந்த்ல தான் மிசோரமுடைய ஸ்டேட்வுட் டேவா அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா February 20 தான் வந்து மிசோரமுடைய ஸ்டேட்வுட் டே. அது என்ன சார் February 20 ஸ்டேட்வுட் டே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா February 20 1987 தான் மிசோராம வந்து ஸ்டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. எத்தனாவது ஸ்டேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 23rd ஸ்டேட் ஆஃப் இந்தியாவாக மிசோரம் February 20 1987 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதற்கு முன்னாடி மிசோரம் வந்து 1972 அப்ப யூனியன் டெரிட்டரியா தான் இருந்தது. ஸோ 1972ல யூனியன் டெரிட்டரியா இருந்த மிசோரம் 1987 February 20 அப்ப ஸ்டேட்டா மாத்ததுனால February 20 ஸ்டேட்வுட் டே ஆஃப் மிசோரம்னு செலிப்ரேட் பண்றாங்க மக்களே. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சத்தீஸ்கர். ஸோ சத்தீஸ்கர்ல க்ளூ கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டி. ஓகேங்களா. சட்டி சொல்லுவோம்ல, ஸோ சட்டி. ஸோ விஷ்ணுன்னு ஒருத்தவர் இருக்காரு, அவங்க வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா இந்த சட்டியை எடுத்துக்கிட்டு ராமன் கோயில் போ அப்படின்னு சொல்லாங்க. ஆனா அந்த விஷ்ணு என்ன பண்றாருன்னா ராமன் கோயிலுக்கு போகாம டேக்கா கொடுத்துட்டு அந்த சட்டியை எடுத்துக்கிட்டு டியோ வண்டியில ஹாயா போயிடுறாரு. ஸோ விஷ்ணு
ராமன் கோயிலுக்கு போக சொன்னாங்க. விஷ்ணு ராமன் கோயிலுக்கு போகாம டேகா கொடுத்துட்டு சட்டி எடுத்துக்கிட்டு ஹாயா டியோ வண்டியில போயிடுறாரு. இதுதான் வந்து சத்தீஸ்கருக்கான க்ளூ மக்களே. நெக்ஸ்ட் வந்து ஒடிஷா. ஒடிஷாவுக்கு என்ன க்ளூ கோடு? ஓடி ஓடி உழைக்கிறவங்களாம் எங்க இருப்பாங்க? ஒடிஷாவில தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன் சரண் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு புவனா அப்படின்ற ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மோகன் சரணுக்கு புவனான்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டரை ஓடி ஓடி ஒருத்தர் வந்து பாக்குறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிபாபு. அதனால இந்த மோகன் சரண் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரை கம்பத்துல கட்டி வச்சிட்டாரு. கம்பம் பட்டின்னு இருக்குல்ல, ஸோ கம்பம் கட்டி, கம்பம்ல கட்டி வச்சிட்டாரு. யார? ஹரிபாபு. ஸோ கம்பம் கட்டின்னு வந்தாலே நமக்கு என்ன ஞாபகம்னா, மோகன் சரண், புவனா. ஓகேங்களா? ஸோ இவங்க யாரு? புவனேஸ்வர் ஓடி ஓடி உழைக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ ஒடிஷா. ஸோ ஒடிஷாவை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 இருக்குல்ல, ஏப்ரல் 1 தான் வந்து நம்ம ஒடிஷா டே அப்படின்னு சொல்லுவோம். உட்கல் டிவாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன ஒடிஷால இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ளூ ஃபிளாக் பீச் சந்திரபங்கா பீச். சந்திரபங்கா பீச். ஓகேங்களா? இந்த சந்திரபங்கா பீச் தான் ஃபர்ஸ்ட் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கின பீச் இன் இந்தியா. இது எங்க இருக்குன்னா ஒடிஷால இருக்கு மக்களே. ஓகேங்களா? இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் இருக்குல்ல, இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டாட்டிக் டாபிக். ஆர்ஆர்பி மெயின்ஸ் எக்ஸாம்ல இதை பத்தி கேள்வியும் வந்திருக்கு மக்களே. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்கையும் நம்ம கண்டிப்பா ஸ்டாட்டிக்ல கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ கோடு வந்து மகான்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ மும்பைக்கான க்ளூ கோடு என்ன வச்சுப்போம்னா, ஸோ நிறைய படத்தில் மும்பையில தான் பாம் அட்டாக் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ மும்பைனாலே பாம்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ மகானை பார்க்க சிஎம் தேவேந்திரனாலே அவரும் வந்து ஒரு மகான் மாரி. ஓகேங்களா? மகான் நேம் தான் அந்த நேம். ஓகேங்களா? ஸோ தேவேந்திரர் மகானை பார்க்க வராரு. எதனாலனா, மும்பையில் நிறைய பாம் அட்டாக் நடக்குது, அதை நீங்க தடுக்கணும் அப்படின்றதுக்காக அவரு பார்க்க வராரு. ஸோ ஆச்சாரியர் எப்படி வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவரதத்துல வராரு. இதே ஆச்சாரியர் தேவரதத்துல காந்தியை பார்க்க போறாரு, அவரும் ஒரு மகான். அதே ஆச்சாரியர் தேவரதத்துல மகானை பார்க்க வராரு, மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஸோ இங்க ஆச்சாரியா தேவரத்தும் 2 இடத்துல வராரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் லோகாயுத்தாவை கொண்டு வந்த ஸ்டேட் மக்களே, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தெலுங்கானாக்கு என்ன க்ளூ கோடு? கானா சாங். ஓகேங்களா? ஸோ கானா, பேடு, அமுல் ரேவந்த் ரெட்டி, ஜிஷ்ணு தேவ் வர்மா. இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெலுங்கானாக்கான பெட்டர் க்ளூ இல்ல நல்ல க்ளூ, ஏதாவது ஒரு ஃபன்னியான க்ளூ வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நேஷனல் பார்க்ல நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபன்னியான க்ளூஸ்லாம். ஸோ அதுமாரி இதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு திருப்பதி, சந்திரபாபு நாயுடு, இவங்களாம் தான் வந்து க்ளூ கோடு. ஓகேங்களா? இங்க என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சந்திரபாபு நாயுடுவும் நாசர் இருக்கார்ல, ஆக்டர் நாசர், அவங்களும் சேர்ந்து திருப்பதி மலை மேல போறாங்க. எதுக்கு போறாங்கன்னா, அமராவதி படம் பார்க்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ சந்திரபாபு நாயுடு, நாசர் சேர்ந்துக்கிட்டு ஆந்திர பிரதேஷ் திருப்பதி மேல போறாங்க. எதுக்கு? அமராவதி படம் பார்க்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆந்திர பிரதேஷ் தான் மக்களே ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டா வந்து இந்தியாவில இருந்து பிரிஞ்சது. 1953ல ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டா வந்து பிரிஞ்சது வந்து ஆந்திர பிரதேஷ் தான். ஓகேங்களா? ஸோ பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. ஸோ அதனால ஆந்திர பிரதேச தனியா பிரிச்சு தனியா வந்து ஒரு ஸ்டேட்டா கொடுப்பாங்க. இதுதான் வந்து மொழியின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டா வந்து பிரிஞ்சது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்நாடகாவுக்கான க்ளூ கோடு என்ன மக்களே? கர்ணன். ஓகேங்களா? ஸோ கர்ணன் இருக்க ஊர்ல நிறைய சித்தர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல யாராவது தவறு செஞ்சா அவங்கள கெட் லாஸ்ட்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கர்ணன் இருக்க ஊர்ல சித்தர்கள் இருப்பாங்க. ஸோ சிஎம் பேரு சித்தராமையா. ஸோ அங்க கவர்னர் வந்து என்ன சொல்லுவார்னா, இங்க கர்ணன் இருக்க ஊர்ல யாராவது தவறு செஞ்சா கெட் லாஸ்ட்னு சொல்லிடுவேன். ஸோ தவறு செஞ்சா கெட் லாஸ்ட், தாவர்சந்த் கெட்லாட். ஓகேங்களா? நீங்க ஆனா படிக்கிறப்பயே தவறு செஞ்சா கெட் லாஸ்ட் அப்படின்ற மாதிரியே படிச்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ கர்நாடகா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மக்களே. ஓகேங்களா? ஸோ கர்நாடகா தான் சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா, கர்நாடகா தான் லேண்ட் ஆஃப் பிளாக் சாயில், கர்நாடகா தான் லேண்ட் ஆஃப் சாண்டல்வுட். இது எல்லாமே கர்நாடகா தான். கர்நாடகால வந்து ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த 6 டிஸ்ட்ரிக்டை வந்து நம்ம கல்யாண் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவோம். அதற்கு கல்யாண் டிஸ்ட்ரிக்ட்ன்ற பேரை வந்து எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
19 மக்களே. ஸோ 2019 தான் வந்து அந்த 6 டிஸ்ட்ரிக்ட், அதாவது விஜயநகரா, குல்பர்கா, ராய்ச்சூர் அப்படின்னு ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அதை வந்து கல்யாண் கர்நாடகான்ற நேம் கொடுத்தாங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019. எந்த சிஎம் அப்போ கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடியூரப்பா தான் அப்போ சிஎம்மாக இருந்தார், அவரு கொடுத்தாரு மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோவா தான் வந்து 25th ஸ்டேட் ஆஃப் இந்தியா. நான் 23rd ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து மிசோரம் சொன்னல. ஸோ கோவா வந்து 25th ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அதற்கு முன்னாடி கோவா வந்து யூனியன் டெரிட்டரியா இருந்தது. ஓகேங்களா. ஸோ அந்த கதையை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கோவானாலே நமக்கு மாடர்னா வைப் பண்ற இடம். ஓகேங்களா. ஸோ இங்க அசோக்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா பணம் எடுத்துக்கிட்டு கோவாக்கு வைப் பண்ண போறாரு. சிஎம் என்ன சொல்றாருன்னா நீ பிரமாதமா வைப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. பணம் எடுத்துக்கிட்டு அசோக்ன்றவர் வைப் பண்ண போறாரு. சிஎம் வந்து பிரமாதமா வைப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. இதே கவர்னர் என்ன சொல்றாருன்னா அசோக் காசு பத்தாட்டி நீங்க கவலைப்படாத, நீ ராஜா மாரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. அசோக் காசு பத்தி கவலைப்படாத, ராஜா மாரி கோவால என்ஜாய் பண்ணு அப்படின்னு கவர்னர் சொல்றாரு மக்களே. ஸோ இந்த க்ளூலாம் வந்து உங்களுக்கு இதை விட நான் நல்ல க்ளூ வச்சிருக்கேன் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க மக்களே, தயவு செஞ்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கோவா தான் நான் சொன்னேன் இல்லையா. 25th ஸ்டேட் ஆஃப் இந்தியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா மக்களே. கோவாவை பற்றி பார்த்தீங்கன்னா கோவா வந்து 1961 வந்து ஆப்ரேஷன் விஜய்னு ஒன்று நடத்துவாங்க. ஆப்ரேஷன் விஜய். ஸோ அதன் மூலயமா போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து கோவாவுக்கு லிபரேஷன் வாங்கி தருவாங்க. இந்த 1961 எப்போ நடத்துவாங்கன்னா December 19, சரியா சொல்லணும்னா. அதனால தான் December 19 வந்து நம்ம கோவா லிபரேஷன் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ December 19, 1961 ஆப்ரேஷன் விஜய் நடத்தி போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து கோவா வந்து லிபரேஷன் வாங்கி தராங்க. 1962 12th கான்ஸ்டியூஷன் ஆக்ட் படி கோவா வந்து அஃபிஷியலா இந்தியாவோட ஜாயின் ஆச்சு மக்களே. ஓகேங்களா. ஸோ இதுதான் கோவாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. கோவாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து கொங்கனி. ஓகேங்களா. கொங்கனி. ஸோ போர்ச்சுகீஸ் இருக்காங்கல்ல, இவங்க தான் லாஸ்டா இந்தியாவை விட்டு வெளியான ஃபாரின் கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷா, பிரான்ஸா, போர்ச்சுகீஸா அப்படிலாம் கேட்டாங்கன்னா ஸோ போர்ச்சுகீஸ் தான் லாஸ்டா வந்து வெளியான ஃபாரின் கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மக்களே. தமிழ்நாடுக்கு உங்களுக்கு க்ளூவே சொல்ல தேவையில்ல, ஏன்னா நமக்கே தெரியும். ஸோ தமிழ்நாடுடைய கேபிட்டல் வந்து சென்னை. சீஃப் மினிஸ்டர் வந்து மு.க. ஸ்டாலின். ஓகேங்களா. ஸோ கவர்னருக்கு மட்டும் நான் ஒரு க்ளூ சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் ரவின்ற பேரை ரவின்னு சொல்ல மாட்டோம், ரெவின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு ரெவி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வந்து இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகமான ராம்சார் சைட்ஸ் இருக்கு. எத்தனை இருக்குன்னா 20 இருக்கு. டோட்டலா 98 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. ஸோ அதுல 20 ராம்சார் சைட்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. செகண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் 10 இருந்தது, இப்போ ரீசெண்டா ஒன்று ஆட் ஆகி 11 இருக்கு. ஸோ ராம்சார் சைட்ஸ்க்கு தனியா 2 பார்ட் வீடியோ போட்டிருக்க மக்களே, அதை போய் மறக்காம பாத்துருங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரளாவுக்கான க்ளூ கோட் என்ன? நேச்சர். ஸோ நேச்சர் நிறைஞ்ச இடம் தான் நம்ம கேரளான்ற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். இந்த கேரளாவுக்கான க்ளூ என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே. ஓகேங்களா. இப்போ யூனியன் டெரிட்டரி பார்க்க போறோம் மக்களே. ஸோ யூனியன் டெரிட்டரியில ஃபர்ஸ்ட் வந்து லடாக்குடைய கேபிட்டல் லே. லடாக்கு சீஃப் மினிஸ்டர் கிடையாது, கவர்னர் தான். ஸோ நிறைய யூனியன் டெரிட்டரிஸ்ல கவர்னர் மட்டும்தான் இருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ யூனியன் டெரிட்டரிலாம் ஸ்ட்ரெயிட்டா வந்து கவர்னருடைய ரூல் தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இங்க லடாக்கு கேபிட்டல் லே, கவர்னர் வந்து கவிந்தர் குப்தா. ஓகேங்களா. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கவிந்தர் குப்தா ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் கவிந்தர். அவர் என்ன பண்ணாருன்னா கவுந்து படுத்துக்கிட்டு லட்டு சாப்பிட்டுக்கிட்டே லேலக்கு லேலான்னு பாட்டு பாடுறாரு. ஓகேங்களா. கவுந்து படுத்துட்டு குப்தர் லட்டு சாப்பிட்டுக்கிட்டே லேலக்கு லேலா அப்படின்னு சாங் பாடுறாரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லடாக்ல தான் மக்களே நமக்கு ஹெமிஸ் நேஷனல் பார்க் இருக்கு. கரெக்டுங்களா. ஹெமிஸ் நேஷனல் பார்க், லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க். ஹெமிஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? லடாக்ல தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ 1846 வந்து லடாக் வந்து ஜம்மு காஷ்மீர் என்ற ஸ்டேட்டோட இன்டகிரேட் ஆச்சு மக்களே. அது வந்து 31 அக்டோபர் 2019 அப்ப ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சு யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரோட க்ளூ கோட் என்ன மக்களே? ஜக்கு. ஓகேங்களா. ஜக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ
இங்க என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சம்மர் சீசனா இருந்தா நம்ம ஜக்குல தண்ணி இருந்தா நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சம்மர் சீசன்ல ஜக்குல தண்ணி இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸ்ரீநகர், ஓகேங்களா? ஸ்ரீநகர் எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிப்போம்னா ஸ்ரீநகர், ஓகேங்களா? இதே வின்டர் சீசன்ல ஜக்ல தண்ணி இருந்தா நம்ம ஜம்முன்னு இருப்போம். ஸோ சம்மர் சீசன்ல ஜக்ல தண்ணி இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு தாகம் எடுத்தா குடிச்சிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட தண்ணி இருக்குன்னு நம்ம சிரிப்போம். ஸோ இதே வின்டர் சீசனா இருந்தா ஜக்ல தண்ணி இருந்தா நம்ம ஜம்முன்னு இருப்போம், ஓகேங்களா? ஸோ சிஎம் வந்து ஒமர் அப்துல்லா, கவர்னர் வந்து மனோஜ் சிங்கா, ஓகேங்களா? ஸோ இங்க என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜக்ல இருக்க தண்ணியை வச்சு சிஎம் ஆஃபீஸ் முன்னாடி ஒருத்தர் ஓமம் பண்றாரு, ஓமர் அப்துல்லா, ஓகேங்களா? ஸோ கவர்னர் ஆஃபீஸ் முன்னாடி சிங்கம் ஒன்று வாயில ஜக்கு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி அண்ட் தாமன் அண்ட் டியூ மக்களே. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் பிரஃபுல் கோடா பட்டேல் அவர் என்ன சொல்றாருன்னா, டேமிட் எனக்கு மட்டும் இத்தனை இடத்த ஒன்னா சேர்த்து கொடுத்துட்டாங்க. என்னென்ன இடம்? தாத்ரா நகர் ஹவேலி தாமன் அண்ட் டியூ, இத்தனை இடத்த ஒன்னா சேர்த்து கொடுத்ததுனால டேமிட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அவரே என்ன சொல்றாருன்னா, இதுதான் நமக்கு பவர்ஃபுல்லும் கூட. ஸோ பவர்ஃபுல் கோடா பட்டேல், ஓகேங்களா? ஸோ பவர்ஃபுல் கோடா பட்டேல், எது நமக்கு பவர்ஃபுல்? இத்தனை இடத்த ஒன்னா சேர்த்து கொடுத்ததுனால. ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தீபம், லட்ச தீபங்களை ஏத்துறாரு, ஓகேங்களா? ஸோ லட்ச தீபங்களை ஏத்தி இதுதான் இந்த பவர்ஃபுல்லா இவ்வளவு இடத்த கொடுத்ததை வந்து அவர் செலிப்ரேட் பண்றாரு. எப்படி செலிப்ரேட் பண்றாருன்னா, சுவரொட்டி சாப்பிட்டுக்கிட்டே, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேமிட்னு சொல்றாரு, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, தியூ அண்ட் தாமன் இத்தனை இடத்த என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அதுதான் நமக்கு பவர்ஃபுல்னு தெரிஞ்ச பிறகு அவர் வந்து லட்ச தீபங்களை ஏற்றி சுவரொட்டி சாப்பிட்டுக்கிட்டே அவர் வந்து செலிப்ரேட் பண்றாரு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து புதுச்சேரியோடைய கேபிட்டல் வந்து பாண்டிச்சேரி மக்களே. சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங்கசுவாமி, கவர்னர் வந்து கைலாசநாதன். ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரி பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஊர் தான் அவங்களுக்கு கைலாசம், ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால மற்ற ஸ்டேட்ல இருக்கவங்களாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ரங்கா இது நியாயமா, உனக்கு மட்டும் உன் ஊரே கைலாசமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா? என்ன ரங்கா நியாயமா, உனக்கு மட்டும் உன் ஊரே கைலாசமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ புதுச்சேரியை பற்றி நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ புதுச்சேரியும் வந்து 1962 தான் வந்து இந்தியா கூட அஃபிஷியலாக வந்து ஜாயின் ஆச்சு மக்களே. ஸோ கோவா வந்து 12th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இவங்க வந்து 14th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 தான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டோடைய கேபிட்டல் வந்து போர்ட் பிளேர் மக்களே. ஸோ கவர்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர குமார் ஜோஷி, ஓகேங்களா? இங்க ஜோஷி தான் நமக்கு ஹிண்டே, ஓகேங்களா? இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமானுக்கான க்ளூ கோட் என்ன? அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கு அந்தமான், ஒரு மான் இருக்கு, அந்த மானை நம்ம என்ன சொல்றோம்? அந்தமான். ஸோ இந்த தேவேந்திர குமார் ஜோஷி இருக்கார்ல, அவர் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல ஒரு போர்ட் இருக்கு, அந்த போர்ட்ல வந்து ஒரு ஷிப் இருக்கு. அந்த ஷிப்ல உக்காந்துக்கிட்டு அவரு அந்த மான் இருக்குல்ல, அந்த மான் கூட ஜோஷா விளையாடுறாரு. ஸோ தேவேந்திர குமார் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்க போர்ட்ல இருக்க ஷிப்ல அந்த மான் கூட ஜோஷா விளையாடுறாரு, ஓகேங்களா? இதுதான் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கான க்ளூ மக்களே. ஸோ அவ்வளவுதான், நம்ம வந்து 28 ஸ்டேட்டும் 8 யூனியன் டெரிட்டரியும் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். ஸோ 28 ஸ்டேட்டும் முடிச்சாச்சு, 8 யூனியன் டெரிட்டரியும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸோ எந்தெந்த யூனியன் டெரிட்டரியெல்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, எங்கெல்லாம் இல்லை அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார், சண்டிகர், லடாக்கு, லக்ஷதீப், தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, தியூ அண்ட் தமன், இங்க எங்கேயுமே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது, ஓகேங்களா? அப்ப இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, யூனியன் டெரிட்டரியில எங்கெங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்க எங்கேயுமே யூனியன் டெரிட்டரியில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை, ஓகேங்களா? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வச்சிருக்க யூனியன் டெரிட்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேபிட்டல் டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், 3 இம்பார்ட்டன்டான பிளேஸ். இந்த 3 இடம் மட்டும்தான் வந்து நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களே, ஓகேங்களா? ஸோ எந்த யூனியன் டெரிட்டரியுமே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை. ஸோ நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து லோயர் ஹவுஸ் மாதிரி சொல்லுவோம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது இது லோக்சபா மாரியும் இதான் ராஜ்யசபா மாரியும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த லோக்சபா மாரி கன்சிடர் பண்ணுற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டெல்லியில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கு, வேற எந்த யூனியன் டெரிட்டரியிலும் இல்லை.
ஆனால் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எந்த யூனியன் டெரிட்டரி 8 யூனியன் டெரிட்டரியிலுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எந்தெந்த ஸ்டேட்லலாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது யூனியன் டெரிட்டரியில் எந்த யூனியன் டெரிட்டரியிலுமே இல்லை. அப்போ ஸ்டேட்டில் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 ஸ்டேட்டில் மட்டும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. அந்த 6 ஸ்டேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ் மக்களே. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே. நம்ம 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரியோட கேபிட்டல், சிஎம், கவர்னர் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான எம்சிக்யூ மக்களே. ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ, ஹூ இஸ் த கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிஷா? ஸோ 5 ஆப்ஷன் இருக்கு. ஸோ எது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நீங்கள் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் மட்டும் கமெண்ட் பண்ணாமல் ரிமைனிங் ஆப்ஷன் எந்தெந்த ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டரோ இல்லாட்டி கவர்னராக இருந்தாங்களோ அந்த ஸ்டேட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி போடுங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஜுடிஷியல் கேபிட்டல் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்? ஸோ தேர்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த கரண்ட் கவர்னர் ஆஃப் லக்ஷதீப்? Fourth question, which of the following state or union territory doesn't have legislative assembly மக்களே? ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வீடியோ வந்து நான் டெஃபினெட்லி 1 மார்க் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வைக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் எந்தெந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த டாப்பிக்கை மட்டும்தான் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அதை பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஸ்டாட்டிக்கில் நெக்ஸ்ட் எந்த டாபிக் எடுத்துகிட்டு வரணும்னு உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ மக்களே. சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.